My name is what? My name is என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லி நம்ம ஜஸ்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாங்கக்கூடாத பொருளை கொரியராக வாங்க போகிறேன். ஸோ அதை அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதை நான் எதில் அப்லோட் பண்ணணும்னு எனக்கே தெரியல. எது என் மூடை பொறுத்து தான். பட் பார்க்கலாம். கீழே வந்துட்டாரா போய் பார்க்கலாம் கீழே. ஸோ இப்போ நான் கீழே படியில் நடந்து போகிறேன். நாம் வெளியில் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ எங்கே வந்தாங்க தான் தெரியலையே. ஓகே, வந்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இதுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, பிகாஸ் அவங்க கொரியர் சர்வீஸ் தான். இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்புறமேட்டா. ஸோ கைஸ், ஸோ இது தான் அந்த பொருள். உள்ளே என்ன இருக்க போதே தெரில. பட் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுப்பா. நம்ம என்ன பண்ணுறது? இது நம்ம ஒரு ஆன்லைனில் பார்த்தோம். உண்மையாக பொய்யான்னு கூட தெரில. கொரியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து தந்துட்டான். ஸோ வாங்கக்கூடாத பொருள் தான், பட் என்ன பண்ணுறது? ஸோ ஓகே, அது கட் பண்ணியாச்சு. பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பொருளெல்லாம் இப்படி தான் பேக்கிங் பண்ணும். காசு நஷ்டமாயிச்சேப்பா. ஓகே, இங்கே இதை பேக்கிங் கட் பண்ணியே தரணுமே. என்ன பண்ணுறது? அதுதான் கட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட் கரெக்டாக தான் அடிக்கிறேன். ओपन करो. सनसेट लैंपा सम गांडाயிருவானா? सनसेट लैंप्னு சொன்னானா? ஏமாத்திட்டான். நல்லா வச்சு செஞ்சு நல்லா ஏமாத்திட்டாங்கப்பா. நல்லா ஏமாத்திட்டாங்க. ஓ மை காஷ், நல்லா ஏமாத்திட்டாங்க. பேராசை பெரு நஷ்டம் சொல்லுவாங்க தெரியுமா? அது இதுதான். கடைசியாக அனதர் ஒரு ஃபெயிலியர். நாம் தான் காரணம் இதுக்கும். ஸோ பாருங்கள், நாம் ஒன்று டாய் ஆர்டர் பண்ணால் வந்தது வேறு. 1300 நஷ்டம். அப்படியே போச்சு. 1300 தண்டத்துக்கு என் வீட்டுக்கு செலவு பண்ணியிருப்பேன், அதுவும் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுங்க? எல்லாம் செட்டிங்ஸ் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நம்பர் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு, ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதால் தான் நான் இப்படி ஒரு ரிஸ்க் நான் எடுத்தேன். ஸோ இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஏமா என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணது ஒன்று, ஆனால் வந்தது செங்கல். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் அந்த டெலிவரி பண்ண பாய்கிட்ட முன்னாடி தான் அவங்க ஓப்பன் பண்ணது, ஓகேவா? அப்படிங்கும்போது டெலிவரி பண்ண பாய்கிட்டே அந்த பொருளை தந்துட்டு காசு வாங்கியிருக்கலாம்ல இம்மிடியேட்டாக. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இந்த டெலிவரி பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கும் அங்கேருந்து கொண்டு வந்து நமக்கு டெலிவரி பண்ணாங்களா, அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க வெறும் ஒரு தரகர் மாதிரி தான். மீடியேட்டர் மாதிரி பொருட்களை ஒரு இடத்துலேருந்து வாங்கி ஒரு இடத்துல தராங்க. இவங்களுக்கு வேண்டியது, அதாவது இப்போ நம்ம ஒரு ஆட்டோவில் ஏறுறோம் தெரியுமா, ஆட்டோவில் இங்கே ஏறி அங்கே இறங்கும் போது காசு தந்துடுறோம் அந்த டிரைவருக்கு, அந்த கதை தான் இது. அதால் நான் இந்த ப்ளூ கார்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி ஒரு
கொரியர் சர்வீஸ் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். இம்மிடியேட்டாக நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். விட்டு உங்களை மாதிரியே இந்த இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய ப்ராடக்ட் எடுத்த ப்ரைஸ் இல்லாமல், அதாவது 10,000 ரூபா பொருள் 1000 ரூபாய்க்கு தரணும்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் யாரும் நம்பாதீர்கள். ஏன்னா அவங்க தரக்கூடிய அந்த பிக்சர்ஸ், அனிமேஷன், ஸ்க்ரீன்ஷாட், ரிவ்யூஸ், ஏன்னா நம்ம மக்கள் பொதுவாகவே ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவீங்களே, அதில் போடக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாமே ஃபேக் தான். ஸோ இந்த டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கம் நிகழ்ச்சி நடந்துச்சு தெரியுமா, அதில் அந்த ஒரு டைட்டிலே நான் போட்டிருக்கேன். இது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மசாஜர், ஓகேவா. அதாவது பார்த்திங்கன்னா ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஏன்னா நம்ம பசங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்கள், ஏன்னா டீனேஜில் அதில் இன்வால்வ் ஆனதுக்கு அடுத்தது அதில் லாஸ் ஆகிட்டாங்களா இல்லை ஏதாவது ஏமாந்துட்டாங்கன்னா அது வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. போலீஸ்கிட்டையும் போக முடியாது, அம்மா அப்பாக்கிட்டையும் போக முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க போய் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் மீ. ஸோ இட்ஸ் மீன்னு பார்த்தீங்கன்னா இந்நேரம் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணியிருப்பீங்கள, யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்போ என் வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் தெளிவாயிடுவீங்க. ஸோ இது தான் அந்த பொருள். ஸோ இது இந்த கண்டென்ட், இந்த கண்டென்ட்டை சர்ச் பண்ணி பார்ப்பவர்களுக்கு மட்டும் இது புரியட்டும், ஓகேவா. பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் இந்த ஆன்லைன் சோஷியல் மீடியாவை நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களை. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் உங்களுக்காகவே நானே போய் என் தலையை தந்து மாட்டிக்கிட்டு அதிலேருந்து மீண்டெடுத்து வந்து அவங்க எல்லாத்துக்குமே கண்டென்ட் தான் காரணம். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிச்சயம் இந்த ஆன்லைனில் 100 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னாங்க, நம்பாதீங்க. ஏன்னா இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் தராங்க தெரியுமா. ஸோ அதெல்லாமே காசு தந்தால் ப்ரொமோஷன் தருவாங்க. அவங்களுக்கு வேண்டியது அவங்களுக்கு வேண்டிய அந்த ப்ரொசீஜர் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா எவ்வளோ பெரிய ஃபேக்கான விஷயத்தையும் போட்டு ப்ரொமோஷன் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சில மக்கள் இருக்கிறாங்க, அன்எஜுகேட்டட்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சோஷியல் மீடியா போய் இன்வால்வ் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வந்துச்சுன்னா உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறீங்க. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், எல்லாமே போய் தான், ஓகேவா. நான் இது ரொம்ப முன்னையோட இப்போ ரொம்ப தெளிவாக பேசுகிறேன்ல, பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஸோ இப்போ இந்த மசாஜ் இந்த மிஷின் டோட்டலி ஃபேக். ஸோ எனக்கு போட்ட அமௌண்ட் லாஸ்ட். என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அந்த இதில் போய் அமௌண்ட் போட்டு லாஸ்ட்டாக இருப்பீங்க. இனிமேல் யாரும் ஏமாறக்கூடாது, அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுவோம். உடனே என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோ நான் இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டேன், காசு ரிட்டர்ன் தருவாங்களா மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்கப்பா. ஏன்னா காசு வராது. மேபி இவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட்டாக கூட இருக்கலாம். அந்த லிங்க்கை எனக்கு இன்ஸ்டாகிராமில் வாங்க, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஒரு பெரிய அறிவாளிங்க நான் சேவ் பண்ணி எதுவும் வைக்கலன்னு நினச்சிட்டுருக்கிறாங்க. ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து டெலிவரி பண்ணி எல்லாத்தையும் நான் மெசேஜ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சேவல் வச்சுருக்கேன். ஸோ அதால் நீ உங்களுக்கு ஒன்று விஷயம் காட்டுற பாருங்கள், அவங்க டெலிவரி பண்ண போது அந்த அட்ரஸுக்கு தான் காட்டணும்ல. ஸோ இது தான், இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய அட்ரஸ் இங்கே இருக்குது, அவங்க அட்ரஸ் கீழே தான் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரே நிமிஷம் அவங்க முன்னாடி கிழிக்கிறேன். ஒன்றும் இல்லைப்பா, பின்னாடி ஏப்பா எப்படிலாம் ஏமாத்துறாங்க. இந்த டெலிவரி பாய்க்கு தோணக்கூடாதா இங்கே ஏமாத்துறாங்கன்ட்டு. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கொரியர் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிக்கப் இதே கேன்சல் பண்ணி வச்சுக்கிறேன், கட் பண்ணி எடுத்த மாதிரி. பிக்கப், ரிட்டர்ன், அட்ரஸ், மெசேஜரையும் அதுக்கு தனியாக பேமெண்ட் தந்திருப்பாங்கப்பா. ஏன்னா நம்ம டெலிவரி சர்வீஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்லி நம்ம ஜஸ்டிஸ் சி பண்ண ஸ்டுடியோ. ஸோ பாய். My name is